கைஸ் சிறுமலைக்கு வந்து உங்களுக்கு ஒரு குட்டி வியூ மாதிரி காமிக்கிறேன். இப்போ எங்களுக்கு ஒரு செம்மையான வியூ பாயிண்ட் கிடச்சிருக்கு. சிறுமலை வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மலை தான் 20 கிலோமீட்டர் போக போகிறோம். செம்மையாக இருக்கு கைஸ் வியூ. ஸோ வாங்க போகலாம். சிறுமலை போய்கிட்டு இருக்கிறப்ப தான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன் கைஸ். முன்னாடி பாருங்களேன், நம்ம அப்படியே ஒத்தையடி பாதை போகிற மாதிரியே இருக்கும். செம்மையாகவே இருக்குது. பட் கார் எல்லாமே வரும். இங்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஒரு கிறிஸ்டின் கோயில் வேறு இருக்குது. அது என்ன கோயில்னு எனக்கு தெரில. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னப்பா மணத்து சின்னப்பர் கோயில்னு மணத்து சின்னப்பர் கோயில்னு ஒரு கிறிஸ்டின் கோயில் வேறு இருக்குது. இங்கே சிறுமலை வந்து ஆக்சுவலி ஒரு செம்மையான ஸ்பாட்டு. 1 மணி இருக்குது. நாங்கள் 1 மணிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இது பைக்கில் வரனால 1 மணிக்கு வர்றோம். நீங்கள் அப்படிலாம் வந்துடாதீங்க. நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னமும் வந்து வெள்ளியங்கிரி போகலான்னு இருக்கோம். வெள்ளியங்கிரியை நாங்கள் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஸ்டே டியூன்டு. ஸோ கைஸ் செக் போஸ்ட் வந்தாச்சு. செக் போஸ்ட் வந்து அங்கே தான் இருக்குது. போலீஸ் இருக்காங்க. ஸோ வீடியோ எடுக்க வேணாம். ஸோ கைஸ் நான் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் நாங்கள் அங்கே போலீஸ் ஆஃபீஸர் எடுக்கவில்லை. அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எடுக்கவில்லை. 150 காருக்கு மேலே வந்திருக்கான். 250 பைக்குக்கு மேலே வந்திருக்கான். எப்படி நாங்கள் மேலே போக போகிறோன்னு தெரில. செம்ம இதாக இருக்குது. இப்போ வந்து நான் செக்கிங் பாயிண்ட்டை தாண்டிட்டோம். பைக்குக்கு வந்து 200 ரூபா, இதே காருக்கு வந்து 50 ரூபா. நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் அந்த டிக்கெட் கொடுக்குறதுல இதாகிடும். நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் சார்ஜ் 25 ரூபா சார்ஜ் போடுவாங்க. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சிறுமலை ஸ்டார்டிங் வந்தாச்சு. ஒரு மாதிரி பில்லர் மாதிரி காமிப்பாங்க. பில்லருக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இங்கே வர்றது. ஆனால் செம்மையான வியூ பாயிண்ட்டு. இங்கே நான் பஸ்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா சார்ஜ் போடுவாங்க ஒருத்தவங்களுக்கு. போகிறதுக்கு மட்டும்தான், வர்றதுக்கு 25 ரூபா சார்ஜ் போடுவாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்துச்சுன்னா 24 ரூபா சார்ஜ் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வர்றீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வெள்ளிமலை வெள்ளிமலையில் குகைக்குள்ளே இருக்க சிவனை காமிக்க போகிறோம். குகைக்குள்ளே சிவனா அப்படின்னு கேட்குறேன். ஆக்சுவலி வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கும், நிறைய இடத்துல தெரியாமல் இருக்கும். குகைக்குள்ளே இருக்க வெள்ளிமலையில் அன்னதானமும் போடுவாங்க. கஷ்டப்பட்டு அப்படியே அன்னதானமும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் மேலே போனோடனே பேசுகிறேன். கொஞ்சம் வியூ பாயிண்ட்லாம் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். மேலே போனோடனே பேசுகிறேன். ஸோ கைஸ் இப்போ சிறுமலைக்கு கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். செம்ம தரமாக இருக்குது. பாருங்கள் வியூவை. வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்குது கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா போதும், அவ்வளோ செம்மையான வியூ பாயிண்ட். இங்கே பாருங்கள், 360 டிகிரியில் மொத்த உலகமும் தெரிகிற அளவு வியூ பாயிண்ட் இருக்குது. செம்ம மாசாக இருக்குது. இன்னும் மேலே போக போக வியூ பாயிண்ட் இருக்கும். நாங்கள் இப்போயே ஒரே ஒரு பெண்டு தான் தாண்டியிருக்கோம். இன்னும் 18 ஹேர் பெண்ட்ஸ் இருக்குது. ஒரு பெண்டு தாண்டினதுக்கு இவ்வளோ வியூவு. இதுக்கு மேலே இன்னும் 18 ஹேர் பெண்ட் இருக்குது. ஒவ்வொரு பெண்ட்லையும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் வந்து உங்களுக்கு நல்ல வியூவாக இருக்கிற இடமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் இன்னொரு வியூ பாயிண்ட்டு. இந்த மொத்த சிறுமலையோட வியூ கைஸ். இன்னும் நம்ம எங்கே போகிறோன்னு தெரில, எந்த மலைன்னு தெரில. பட் இப்போயே தரமாக இருக்குது. ஓ மை காஷ். இப்போ செகண்ட் ஹேர் பெண்ட் வந்தாச்சு. வந்தாச்சு. இன்னும் நிறைய ஹேர் பெண்ட் போகும். 18 ஹேர் பெண்ட் இருக்குது. மொத்த சிறுமலையோட வியூ இங்கே தான் இருக்குது. செம்ம மாசாக இருக்குது. சிறுமலை வந்தீங்கன்னா மெயினாக அதெல்லாம் செக் அவுட் பண்ணுங்கள். அதே மாதிரி கைஸ் இன்னும் நம்ம மலை மேலே போகல. பட் நான் வந்து ஆக்சுவலி இந்த மலையோட வரலாறு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வெள்ளிமலைக்கு ஆக்சுவலி இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, அகஸ்தியர் சித்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, இந்த மலையில் தவறு இருந்திருக்காரு. அப்போ வந்து இந்த மலை முழுக்கவே வெள்ளியாக இருந்திருக்காரு. அப்போ வெள்ளியாக இருந்தப்போ கலிகாலத்தில் மனுஷங்க வந்து இந்த வெள்ளியை திருடிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த வெள்ளி எல்லாத்தையுமே வந்து கல்லாக மாற்றிட்டாராம். இந்த மலையோட வரலாறே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மலை ஃபுல்லாக வெள்ளியாலாம் இருக்க சான்ஸ் இல்லை. பட் இங்கே சொல்கிற வரலாறு வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையே வெள்ளியாக இருந்துச்சான். அப்போ அகஸ்திய சித்தர் வந்து கலிகாலத்தில் நம்ம மனுஷங்க எல்லோரும் எடுத்துருவோன்றனால தான் அப்படி பண்ணாராம். அதே மாதிரி இது செம்ம மாசாக இருக்குது. நாங்கள் 4வது ஹேர் பெண்ட் தான் வந்திருக்கோம். பட் வியூவை பாருங்கள் கைஸ். ஓ மை காஷ், வியூ மாசாக
ஆக்சுவலி அந்த இது பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நாங்கள் போகல. உங்களுக்கு குட்டி வியூ மாதிரி காமிக்கிறேன். வியூ செம்ம சூப்பராக இருக்குது. பட் என்னால் பார்க்க முடியல. நாங்கள் வந்து இப்போ மேலே போகிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. இப்போ 1:30 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த இது. ஸோ செம்மையாக இருக்குது. நான் வந்து வெள்ளிமலை வந்து அகஸ்தியபுரத்தில் இருக்கேன். நான் மெயினாக அதை வந்து சொல்லவே இல்லை உங்ககிட்ட. ஸோ செம்ம மாதம் இருக்கும் போது கிலோமீட்டர் தான் இன்னும் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வரணும்னா லாட்ஜ் எல்லாமே நீங்கள் இருக்குது. ஸோ இப்போ ஒரு லாட்ஜ் காமிக்க போகிறேன். இங்கே வந்து நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் லாட்ஜுமே இருக்குது. ஸோ நீங்கள் வரணும் லாட்ஜு நம்பி நீங்கள் வரணும். லாட்ஜு நீங்கள் ஸ்டே எங்கேயாவது நீங்கள் பட் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு செலவாயிடும். செம்மையான ஸ்பாட்டு. இங்கே வந்து தென்மலைன்னு ஒரு தனி இடம் இருக்குது. நாங்கள் அங்கெல்லாம் போகல. இங்கே வந்து ஏதோ பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இப்போ முன்னாடி பண்ணி அப்படி அடிக்குது. கையெல்லாம் ஃபுல்லாக அடிக்குதுங்க. செம்ம மாசம் இருக்குது. பட் நம்ம இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அகஸ்தியபுரத்தை காமிக்கிறேன். பட் செம்ம மாசம் இருக்குது. ஒத்தையடி பாதையில் தண்ணா தனியாக போகிற மாதிரி இருக்குது. கால் அப்படி வலிக்குது. சிறுமலை நாங்கள் வந்து முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, கூட்டத்தை பாருங்கள். கார்லாம் நிற்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் அடிக்க போகிறோம். இன்னும் நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்து 100K அடிக்க போகிறோம்னு சொல்லுவாங்க. நம்ம 100 சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம். இன்னும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சா நான் உங்களுக்கு வந்து கேக்கு வெட்டி கொண்டாட போகிறோம் வீட்டில். 100 சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து ப்ளே பட்டன்லாம் வாங்கினா என்ன செய்யணும்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குன்றனால பொங்கலுக்கு அடுத்து ஸ்கூல் டேஸ் சனி ஞாயிறு இப்போ வந்து திறந்துருக்காங்கன்றனால ரொம்பவே கூட்டமாக இருக்குது. இன்னும் ஒரு கிலோமீட்டர் தான். இது வந்து ஆக்சுவலி எங்கே இந்த பார்க் லொக்கேட் ஆகிருக்குன்னா தென்மலைன்னு ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் கார்லேயும் வரலாம், பஸ்லேயும் வரலாம். பஸ்ஸுனால் உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் வரும். அம்மன்னு ஒரு பஸ் வரும். அந்த பஸ் வந்து தென்மலைக்கு போகாது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துடலாம். நாங்கள் இப்போ சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். சிட்டிக்குள்ளே வந்தது நம்ம திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே வர மாதிரி இருக்குது. பழையூர் வந்துட்டோம். இப்போ பார்த்தா இது பார்க்குறதுக்கு அந்த நம்ம இது சிறுமலையில் இருக்க மாதிரி இல்லை. பட் நம்ம சிறுமலையில் இருக்க சிட்டிக்கு தான் வந்துருக்கோம். அந்த சிட்டியை இங்கே வந்து நிறைய குதிரைங்க வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் குதிரையும் பார்க்கலாம். இங்கே வந்து பலாப்பழம் தான் ஃபேமஸ்ஸு. இங்கே வாழைப்பழம், பலாப்பழம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே நார்மலாக சாப்பிட்ற பலாப்பழம் இருக்குங்களா, அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இங்கே டீ கஃபேன்னு ஒரு காப்பி கடையும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா டீ, காஃபி, பஜ்ஜி, வடை எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். பட் நீங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இருக்கும். மற்றபடி வேறு எங்கிட்ட ஸ்நாக்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. செம்மையான ஸ்பாட்டு. நீங்கள் லாட்ஜ் எடுத்து தங்குறது நான் லாட்ஜ் ரேட்டிங் வந்து நான் கேட்டதுக்கு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் ஒரு 1200 சார்ஜ் பண்ணுறாங்களாம் ஒரு ஆளுக்கு. ஸோ செம்மையாக இருக்குது. அப்போ இங்கே போகிற வழியில் இங்கே ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில். இது வந்து சிறுமலை போக கைஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் கூட இருக்குது, மிடில் ஸ்கூல் கூட இருக்குது. இங்கே வந்து இன்னொரு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்குது. இங்கே யாராவது மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து இடம் சொல்லி 500 ரூபா தான். நாங்கள் ஒரு போர்டில் படித்தோம். பட் ரிஸ்க்கு ரொம்ப. யார் வாங்குவான்னு தெரில. 500 ரூபா தானா. வந்து அந்த இடத்துக்காரங்க போட்டுருக்காங்க.
ஸோ இது வந்து ஆக்சுவலி தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ட்டியாக தான் இருக்குது. அப்பையும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேர். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குளிச்சுருக்காங்க. ஏன்னா இதில் ஆல்கி பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும். குளிச்சா எக்கரையில் வந்து வயல்லாம் இருக்குன்றதுனால தண்ணியில் வந்து தண்ணி பாம்புன்னு சொல்லுவாங்க. தண்ணியில் பாம்பெல்லாமே இருக்கும். அந்த பாம்பெல்லாமே இருக்கும். ஸோ அதனால குளிக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு பிளாக் ராக் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. பிளாக் ராக் ஃபால்ஸ் எல்லா ஃபால்ஸும் பிளாக் ராக் ஃபால்ஸ்னு ஒரே ஒரு ஃபால்ஸ் மட்டும்தான் இருக்குது. அங்கே வேணால் நீங்கள் குளிச்சுக்கலாம். பேப்பட்டி இங்கே ரோப்பிங் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள் ஆர்கே ஹோம் நிறைய ஹோம்ஸ் ஆக்சுவலி இருக்குது. பட் எல்லா ஹோம்ஸுமே லைம் ரெசார்டு நிறைய ஹோம்ஸ் இருக்குது. லைம் ரெசார்டு செம்மையாக இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா திருமலை ஃபுல்லாகவே வந்து இந்த ரெசார்ட் தான் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பேம்பு மாதிரி இருக்குது. பேம்பு தான் நினைக்கிறேன். பேம்புவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குண்ணா. இங்கிட்டு பாருங்கள் அந்த காடை. இது பார்க்குறதுக்கு ஊட்டி மாதிரி இருக்கும். பட் நம்ம சிறுமலை திண்டுக்கல்ல இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஜங்கல் சாய்னு ஒரு ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது. பட் திண்டுக்கல்ல இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் நிறைய பேருக்கு தெரியல. திண்டுக்கல் நீங்கள் வந்தீங்கன்னா மெயினாக திருமலைக்கு வந்து நிறைய பேர் பைக்கில் வந்து ஈஸி பைக்கில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுமே இருக்குது. இங்கே வந்து நிறைய பசங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். ஸோ இங்கேயே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஜேஎம்ஜே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். வந்துருச்சு. இதான் வெள்ளிமலை. இந்த மலைக்கு தான் நம்ம போகிறோம். வெள்ளிமலை சிவன் கோயில். இப்போ சிறுமலை புறத்துக்கு வந்துட்டோம். புதூர் சிறுமலை புதூர் கரெக்டாக சிறுமலை புதூர் வந்துட்டோம். இப்போ இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் போகும்? 2 கிலோமீட்டர் இருக்குமா? அவ்வளோதாங்க. 2 கிலோமீட்டர் தான் நம்ம சிறுமலைக்கு இது நம்ம அகஸ்தியர்புரத்துக்கு வந்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. முயல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ காமிச்சேன், லைட்டாக தான் காமிச்சேன். முயல்லாம் இங்கே கறிலாம் இருக்கும் போல். ஹோட்டல்னால் அது. ஆனால் செம்மையாக இருக்குது. நான் என்ன செய்ய போகிறோம்னு தெரில. இதுக்கு வந்து நான் நிறையா தடவை வந்துருக்கேன்.